இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு இதயங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு வியூவர்ஸ், இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம தென்னங்கன்றுகளை நோய் பூச்சிருந்து எப்படி பராமரிக்கிறது, தென்னங்கன்றுடைய ரகங்கள், இதில் நான் பேசுகிறத விடவும் இன்றைக்கி நம்ம அந்த தென்னங்கன்று கொடுத்து ஏறக்குறைய ஒரு 10 மாதம் ஆச்சு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்ன வியூவர்ஸ், இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கரம்பக்குடி தாலுக்காவில் வெட்டன் விடுதின்னு சொல்கிற ஒரு கிராமம். செட்டி விடுதி, வெட்டன் விடுதி பக்கத்தில் செட்டி விடுதி. இந்த முள்ளங்குறிச்சி பஞ்சாயத்து. இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அவருடைய உயர்திரு அவருடைய அந்த தோட்டத்தினுடைய சகல இவர் மிஸ்டர் மைத்துனர் அவருடைய மச்சான் மைத்துனர் மிஸ்டர் புத்தால் அவங்க நிற்கிறாங்க. அப்புறம் இந்த ஃபார்மை ஏறக்குறைய இது 30 எத்தனை ஏக்கர் சார்? 37 ஏக்கரு. அந்த ஃபார்மினுடைய மேனேஜர் உயர்திரு மிஸ்டர் நாகராஜன் அவர்கள் அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். அப்போது அவருடைய அடுத்த மேனேஜர் உயர்திரு மிஸ்டர் திருப்பதி அவர்களை நான் உங்கள் முன் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இப்போ இங்கே பாருங்க, 2 பெண்மணிகள், அதாவது நம்முடைய நாட்டினுடைய கண்மணிகள், அதாவது பெண்கள் தான் ஒரு வீட்டினுடைய இல்லத்தரசிகள். அதே மாதிரி இந்த தோட்டத்தினுடைய பார்வையாளர்களும் இந்த இல்லத்தரசிகளை போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு சிலதை பற்றி பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்கறது ஏறக்குறைய நான் ஒரு 10 மாதத்திற்கு முன்பாக நான் கொடுத்த, இங்கே பாருங்க, இந்த கண்டை தான் நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க. இந்த கண்டை கண்ணும் கருத்துமாக உயர்திரு மிஸ்டர் நாகராஜன் அவருடைய தலைமையினுடைய இதில் அவர் முத்தால் சாருடைய அவர் அவருடைய உறவுக்காரரு இவருடைய பார்க்குறாங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது பாருங்க, சிரஞ்சீவி 1 ஒரு ரகத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இது நான் கொடுக்கும்போது 2 இலை 3 இலையில தான் நான் கொடுத்தேன். இது ஆக்சுவலாக இப்போ ஏறக்குறைய 10 மாதம் ஆச்சு. 16 மட்டைகளுக்கு மேலே வந்துருச்சுங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 கீழே 3 மொத்தம் 16 இலைகளுக்கு மேலே வந்துருச்சு. அடுத்து இவங்களுடைய பராமரிப்பு தொழில்நுட்பம், இது சிரஞ்சீவி ஒரு வகத்தை சார்ந்தது. இன்னும் இது நிச்சயமாக 2 வருஷத்துக்குள்ள, 2 வருஷம் கூட ஆகாது, இன்னும் ஏறக்குறைய ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள இது கண்டிப்பாக காய்ப்பு வரும். நான் முதலே சொன்னேன், இது இளநீருக்கு ஆகும், தேங்காய்க்கு ஆகும், எல்லாத்துக்கும் ஆகும் நான் சொன்னேன். இதை மிக சீரிய முறையில் பட்டை பாத்தி எப்படி போட்டிருக்கான்னு பாருங்க. இது நீங்க பார்க்கணும். இந்த பாருங்க, தண்ணி இது சொட்டு நீர் பாசனம் கிடையாது, பட்டை, அதாவது பாத்தி பாசனம். பட்டை பாத்தியை போட்டு இதை உயர்த்திரு அவங்களுடைய தலைமையில இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதுதான் இந்த சிரஞ்சீவி 1 ஏறக்குறைய 10 மாத கண்டு. அதாவது இது ஒரு 6 இலை 7 இலையில கொடுத்திருந்தா நிச்சயமாக இதனுடைய வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் டைட்டா போயிருக்கும். இப்போ நம்ம கொடுத்தது இது 2 இலை 3 இலையில தான் கொடுத்தோம். இப்போ இந்த பாருங்க, இவங்க தான் இந்த தென்னங்கன்றுகளை பற்றி இப்போ உயர்த்திரு மிஸ்டர் நாகராஜ் சார் அவர்கள் பேசுவார்கள். சார் வாங்க. இப்போ வணக்கம். நீங்கள் இந்த தென்னங்கன்று எங்கே வாங்கினீங்க, என்னென்ன செய்கிறீங்க, என்னன்னு சொல்லிட்டு அது கௌரவமாக சொல்லிடுங்க. இது சிரஞ்சீவி 1 2 2 அங்கிட்டு போட்டு 2 அந்த போட்டு வாழையில் போட்டிருக்கிறேன். சரி. இது 18 அடிக்கு 1 போட்டிருக்கிறேன். வெரி குட். சிரஞ்சீவி 2 24 அடிக்கு போட்டிருக்கிறேன். 24க்கு 1 போட்டிருக்கிறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது ஆழ குழி வெட்டி தான் நம்ம போட்டிருக்கிறோம். 2க்கு 2 குழி எடுத்து உள்ள மணல் பரப்பி அது மேலே கண்ணு வச்சு, இந்த கண்ணு வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் 9ஆம் மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். 2019 9ஆம் மாதம் 18ஆம் தேதி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. அது முடிவடையும் போது பார்த்தீங்கன்னா 2020 எண்டுக்கு வந்துருச்சு. அது 2019 எண்டு கடைசி வந்துருச்சு. 3 மாதம் நாங்கள் இதில் கடுமையான போராடி இந்த கண்ணை எடுத்துகிட்டு வந்தோம். எங்களுக்கு கண்ணு கொடுக்கும்போது ஒரு இதுதான் விட்டுருந்தது, ஒரு இலை தான் விட்டுருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை அதான் என்னுடைய தோட்டத்தினுடைய உரிமையாளருடைய விடாமுயற்சினால திரு அக்ரி சார் திரு நடராசன் சாருடைய மேற்பார்வையில், பசுமை பூமியினுடைய மேற்பார்வையில், நேரடி மேற்பார்வையில் வர்றதுனாலையும் தொடர்ந்து அவங்க கொடுக்குற மருந்துகளை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். என்ன சொல்ல போனால் பராமரிப்பு இது இந்த காண்டாமிருகம் வண்டு, கூண் வண்டு இதில் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் ஒரு மாதம் 2 முறை 3 முறை அவர் இந்த தோட்டத்தை பராமரிச்சுட்டு இருக்காரு. தென்னங்கன்று கொடுக்க மட்டும் இல்லாமல் பராமரிச்சுட்டு தொழில்நுட்பங்களை இதுலேருந்து நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம். விவசாயிங்கிற முறையில் தென்னையில் நிறையா நாங்கள் கற்றுக்கிட்டோம். அவர் 2.5 வருஷத்துல காப்புக்கு வரணும் அப்படின்னாரு. நாங்கள் கிட்டத்தட்ட அந்த 2.5 வருஷத்தை
கழிச்சிட்டு வந்து 2 வருஷம் இல்லைன்னா 1.25 வருஷத்துக்குள்ள இதை காப்பு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி எங்களுடைய டீமில் வந்து மொத்தம் வந்து இங்கே நாங்கள் 10 பேர்கிட்ட வேலை செய்கிறோம். காலையில் வெள்ளான பார்த்தீங்கன்னா ஒரு 4 பெண்கள் வந்து காண்டாமிருக வண்டை வந்து எடுக்கிறது. இப்போ பெண்கள் வந்து அந்த என்ன அவங்க எப்படி எடுக்கிறாங்க? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் நாங்கள் வந்து 37 ஏக்கர் மொத்தம் இந்த சரௌண்டிங்கு ப்ளஸ் அந்த போட்டு ஒரு 3 ஏக்கர் இருக்கு. நம்ம இப்போ 37 ஏக்கர்ல வந்து ஒரு 10 ஏக்கர்ல நம்ம வாழை போட்டிருக்கோம். பாக்கி உள்ள வந்து ஓப்பன் பிளேஸ்ல வந்து நம்ம தென்னை போட்டிருக்கோம். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலைல வந்து அவங்க 8 மணிக்கு உள்ள வந்துருவாங்க. 8 மணில இருந்து எப்படியும் வந்து நம்ம பார்க்கறதுக்கு 3000 கண்ணுக்கு மேலே இருக்கு. நம்ம கிட்ட 3300 கண்ணுக்கு சொச்சம் இருக்கு. மாங்கன்று வந்து ஒரு 99 கண்ணு இருக்கு. சப்போட்டா வந்து 6 கண்ணு இருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா நேராக இருக்கு. இருந்த வந்து காண்டாமிருகம் வண்டை அப்பைக்கப்ப பார்த்தீங்கன்னா இது எங்களை வந்து விடாமுயற்சியை வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. சாருடைய திரு நடராஜனுடைய பசுமை குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு நடராஜன் சாருடைய மேற்பார்வையில் 15 நாளைக்கு ஒருக்கா மோனோகோட்டா பாசு மருந்து, இது சிஓசி காப்பரு அதை அடிக்கிறோம். அப்புறம் வந்து நீமோ ஆயில் வேப்பெண்ணெய் அதோட சேர்த்து இது மல்டிப்ளஸ் டானிக்கு இது ஒரு 15 நாளைக்கு. அடுத்து இன்னொரு 15 நாள் சென்றாப்புல அடுத்து அந்த 15 நாள் முடிஞ்சோன்னா 16ஆம் நாள் வந்து குருணை மருந்து, உப்பு, மணல், அந்துருண்டை, இது மல்டிப்ளஸ் இது இந்த மாதிரி பாக்கெட்டுகள். ஆமாம் இந்த மாதிரி பாக்கெட்டை வச்சு பூச்சி மருந்து அதோட அந்த பூச்சி மருந்தினுடைய பேரோட தெரியல அந்த இதை கலந்து ஒரு கண்ணுக்கு வந்து 50 கிராம், அவர் சொன்னது 20 கிராம் வைக்க சொல்லி நாங்கள் 50 கிராம் வச்சோம். அதுக்கப்புறம் வந்து காண்டாமிருகத்தினுடைய வண்டினுடைய வரத்து கம்மியானுச்சு. இது வாடை போக போக நாங்கள் அடுத்து மருந்து அடிக்கிறதுனால இப்போ எங்களுக்கு காண்டாமிருகத்தோட வண்டும் பூணு வண்டினுடைய வரத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ கண்ணுடைய வளர்ச்சி நல்லா இருக்குது. 9 மாதம் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷ வளர்ச்சி மாதிரி நாங்கள் 9 மாதத்தில் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு காரணம் வந்து பசுமை பூமியினுடைய பசுமை பூமியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு மரியாதைக்குரிய சார் நடராஜன் சாருடைய முயற்சியும் எங்களுடைய டீம் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் திருப்பதி அண்ணன் மேனேஜர் இந்த பிள்ளைனுடைய முழு அவருடைய கட்டுப்பாடு தான் மரியாதைக்குரிய அண்ணன் முத்தாலா அண்ணன். எனக்கு முன்னாடியே அவர் வந்துடுவார், வந்து இந்த தோட்டத்தை வந்து பராமரிக்க போகிறவர். ஏன்னா பிள்ளைனுடைய ஓனரே நம்பர் ஆஃப் த ஓனரே அவர் தான். அவருடைய மேற்பார்வையில் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் வந்து சுத்தமாக காண்டாமிருக வண்டுகளை சுத்தமாக ஒழிக்கணுங்கிறத எங்களுடைய எண்ணம். எங்களால் வந்து பக்கத்தில் இருக்க தோட்டத்துக்கெல்லாம் இப்போ வந்து நாங்கள் இங்கே வந்து இந்த பொறி வச்சு பிடிக்கிறதுனால வந்து பக்கத்தில் உள்ள தோட்டத்துக்கெல்லாம் வந்து நிம்மதி பெருமிச்சு விட்டுருக்குறாங்க. இந்த பொறியில தான் நாங்கள் வச்சு பிடிக்கிறோம். இந்த பொறிக்கு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3-4 மீட்டர் உயரத்தில் ஒரு டப்பா வைக்கிறோம். அந்த டப்பாக்குள்ள பார்த்தீங்கன்னா பழைய கஞ்சி காய்ச்சி 3 நாள் சென்றாப்புல. அதை தெளிவாக சொல்லிடுங்க சார். இதை எப்படி பிடிக்கிறீங்க? அந்த ட்ராப்பு வாளி நான் கொடுத்தேன். வாளி வந்து பசுமை பூமியிலேருந்து நாங்கள் ஒரு 40 வாளி இறக்கணும். 40 வாளி இறக்கி அந்த 40 வாளிக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து குறிப்பிட்ட அளவு எந்த அளவுக்கு நம்ம கஞ்சி ஊற்றுறோமோ வந்து வாளிக்கு வந்து 1/2 அடி பள்ளம் இருக்கணும். அந்த 6 அடிக்கு கீழே வந்து கஞ்சி நிற்போம். அந்த கஞ்சி அப்படின்னா 3 நாள் சென்றாப்பெல்லாம் கஞ்சியை நம்ம வந்து முதல் நாளே காய்ச்சிடணும். மறுநாள் அந்த கஞ்சியை புளிக்க வச்சு அதில் ஆமணக்கு கொட்டை, ஆமணக்கு அதாவது கேஸ்டர் கேக்கு, ஆமாம் கேஸ்டர் கேக்கு, ஆமணக்கு கொட்டை, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு, தயிர், மோர், வெல்லம், பனங்குருத்து, தென்னங்குருத்து இவை அனைத்து மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டரு நாங்கள் கலந்து ஊற்றுறது. அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பானக்கம் மாதிரி ஊற்றிட்டோம்னா அந்த வாடைக்கே வந்து அந்த புளிச்ச வாடைக்கே வந்து எங்கேருந்து வந்து வண்டு வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 1 கிலோமீட்டர் அளவில் சுற்றளவில் 1/2 கிலோமீட்டர் குறைந்தபட்சம் 1/2 கிலோமீட்டர் அளவில் யாருக்குமே வண்டு தொல்லை இல்லை. எல்லா வண்டியும் நாங்கள் பிடிச்சிட்டு இருக்கோமே. ஏன்னா பக்கத்து தோட்டத்துக்காரங்களாம் வந்து எங்களை வந்து சரி அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்க. அந்த இதுலயும் இந்த பணம் கொடுத்து இந்த கொட்டாமணி சார் மரியாதைக்குரிய சார் பசுமை பூமியினுடைய டீம் மேனேஜர் திரு நடராஜ் சார் தான் எங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்தாரு. அதை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் வந்து விவசாயிகளை அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இதுக்கு மேலே நான் என்ன சொல்றேன்னு புரியல. சரி, இப்போ உங்களுடைய இந்த கண்ணுடைய வளர்ச்சி இப்போ வந்து இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க விவர்ஸ். இப்போ நீங்க பாக்குறீங்க உயர்திரு மிஸ்டர் அண்ணன், அதாவது வந்து அவருடைய மைத்துனர், அவர் தான் இங்க ஒரு உரிமையாளர், அவர் மேனேஜர் உயர்திரு மிஸ்டர் திருப்பதி சார் அடுத்து பேச போறாரு. இதை நீங்க பாருங்க. இதை வந்து இங்க பாருங்க பக்கத்தில் உள்ள கண்டு. அடுத்து அந்த வாய்க்கால் முறையை பாருங்க. இது வந்து நிச்சயமா நம்ம முத்தழகு சார், நாகராஜ் சார், திருப்பதி 3 பேர் சாருக்கு நான் நிச்சயமா நன்றி சொல்லணும். அந்த தென்னங்கண்டு ஏறக்குறைய 10 மாதத்துல அவங்க வட்ட பார்த்து எப்படி எடுத்திருக்காருன்னு பாருங்க. அடுத்து இந்த தென்னங்கன்றுடைய ஒரே விதமான வளர்ச்சி இங்க பாருங்க. இது மழை காலத்துல நடவு செய்தது. ஆரம்பத்துல இது வந்து நம்ம கொடுத்ததுல ஒரு தவறு வந்து 1 இலை கண்டு தான் கொடுத்தது, 1 இலை 2 இலை கண்டு. 3வது வந்து மழை காலத்தில் இதை நடவு செய்தனால 3-4 மாதம் வந்து இதை முறையை வந்து நாங்கள் பராமரிக்க முடியலை. இப்போ ஏறக்குறைய நம்ம என்ன ஆரம்பிச்சோம் 4 மாதத்துக்கு பிறகு தானே, 4 மாதத்துடைய வளர்ச்சி பிறகு தான் இந்த இது வந்து நான் முதலே சொன்னேன் சிரஞ்சீவி ஒன்று
வேகமா வளரும். இது வந்து குட்டை இண்டு குட்டை. இப்போ அடுத்து வந்து இவங்க வண்டு பிடிக்கிறவுடைய முறை இங்க பாருங்க, எவ்வளவு வண்டுகள் பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இது வந்து சிவப்பு கூன் வண்டு. அடுத்து இது வந்து காண்டாமிருக வண்டு. அடுத்து இந்த பெண்களுக்கு இவர் பாருங்க, நாகராஜன் சார் வந்து என்ன இந்த பாருங்க, இந்த வண்டு எடுக்கிறதுக்கு இங்க பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வண்டு இங்க பாருங்க ஒரு 40, இது உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்க இதே மாதிரி அடிச்சு இதை எப்படி வண்டு எடுக்கிறேன்னு சொல்லி. இப்ப உயர்திரு மிஸ்டர் வந்து அவர் உரிமையாளர் பேசுறதுக்கு முன்னாடி உயர்திரு மிஸ்டர் திருப்பதி சார் அவர்கள் பேசுவாங்க இந்த வண்டு எடுக்கிறத பற்றி. நீங்க வாங்க, இவங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தீங்க? ஏன்னா இப்ப வந்து லட்சக்கணக்கான பேர் பார்க்க போறாங்க. இப்போ உயர்திரு மிஸ்டர் நாகராஜன் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வாளி வாங்கினோம், அதில் கொட்டாமணக்கு விதை, அதை வந்து நல்லா அரைச்சோம், அதோட வந்து வேப்பம் புண்ணாக்கு, அப்புறம் புளிச்ச கஞ்சி, அப்புறம் மோர், தயிர், அது இல்லாமல் பணம் கொடுத்து தென்னம் கொடுத்து இதெல்லாம் வந்து உள்ளே போடணும்னு சொன்னார். இது வந்து நாங்கள் ஒரு இது அதே மாதிரி வண்டு எடுக்கிறதுக்கு 15 நாளைக்கு ஒருக்க வண்டு எடுக்கிறோம், மருந்து அடிக்கிறோம், இதெல்லாம் தெல்லி. இப்போ வண்டினுடைய பாதிப்பு உங்களுக்கு எப்படி இருக்குது, இதை வந்து எப்படி நீங்கள் இவங்களுக்கு தயார்படுத்துனீங்கன்னு சொல்லி மற்ற விவசாயிகள் செய்யணும். சார் இந்த மாதிரி கம்பி வாங்கி இது மாதிரி அடிச்சு உங்கள்கிட்ட கொடுத்து தினந்தோறும் இந்த லேடிஸ் இந்த அம்மாக்கள் இங்க வாங்க வாங்க முன்னாடி வாங்க. இப்ப நீங்க வண்டு எடுக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரா, நீங்க என்ன செய்றீங்க சொல்லுங்க? அந்த அவங்க சொல்லுங்க. சுத்தி பார்த்து பஞ்சு மாதிரி வெளியில வந்து தள்ளி இருக்கும் காண்டாமிருகம், அதை எடுத்துட்டு அப்படியே குத்தி பார்த்தோம்னா வண்டு இருக்கும், எடுத்துடுறோம். வண்டு எடுத்து இதை எடுத்து குருத்த ஒன்னும் டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு அண்ணன் சொல்லிட்டாரா? ஒரு இது பண்றாங்க. அப்படி எடுக்கும்போது கொஞ்சம் மணலும் உள்ள அள்ளி போட்டோம். சரி, இப்போ அண்ணன் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது யாரு? இவங்க 2 பேரும், அப்புறம் உரிமையாளர். சரி, ஓகே, தெளிவா எடுத்து நீங்க இப்ப வண்டு எடுக்கிறீங்க. இனி நீங்க சொல்லுங்க சார். இந்த மாதிரி ஒரு கம்பியை வாங்கி அடிச்சு கொடுத்து தினந்தோறும் ரெகுலரா ஒரு ஆள்கிட்ட ஒரு கம்பியை கொடுத்து கோழியை சுத்தி பார்த்து அந்த மாதிரி பஞ்சு வந்திருந்தா அதை எடுத்துட்டு இந்த குத்தி இழுத்தோம்னா வந்துடும். அதுக்கு இடையில மணல் வச்சு அதுக்குள்ள மணலை போட்டு மூடிடுறது. அதுக்கு பிறகு அது மாதிரி சுத்தி ரெகுலரா பாக்குறான். அப்படி பாக்குறதுனால வண்டுகளோட எண்ணிக்கை கம்மியா இருக்கு. ரெகுலர் பாக்குறான். மருந்து அடிக்கிறது அந்த தூர்லயும் வந்து ஓட்ட போட்டிருக்கோம். நம்ம வந்து தூர்ல பாத்தீங்கன்னா அந்த நம்ம வந்து இந்த வேஸ்டேஜ் எல்லாம் வந்து நம்ம குப்பை அடியில அந்த இதை வந்து நம்ம என்ன அப்படின்னா வாளில இருக்கிற கழிவு, அதாவது கீங்கட்டை, அந்த தோகை இதெல்லாம் அறுத்து வந்து நம்ம தூர் பகுதியில மூடாக்கு போடுறோம். அப்ப போடும்போது என்ன பண்றோம்னா வந்து நம்ம வந்து எல்லாமே எதுவுமே வேஸ்ட் பண்றது இல்லை, எல்லாமே அடி உரமா மாத்தணும். அடி உரமா மாத்தும் போது ஒரு சில கண்டு என்ன பண்ணுதுன்னா வண்டுகள் வந்து காண்டாமிருகம் வந்து தூர் பகுதியில இருந்து போய் குந்திக்கிட்டு ஓட்ட புளிக்கு. அதனால வந்து நாங்க இந்த கம்பியை வச்சு இல்ல கம்பி வைக்கிறது இல்லன்னா இந்த கரண்டி, இந்த பாருங்க கரண்டி இருக்கு, இந்த கரண்டி எல்லாம் நீக்கிட்டு பார்த்தோம்னா கரண்டி இது வந்து அந்த இதை வந்து தூர் பகுதியை சுரண்டி விட்டு பாக்குறது. அப்படி பார்த்துட்டு அதுல வல்லாட்டினா இந்த ஊசியை குத்துவோம். ஊசிலே அந்த வண்டு வரலன்னா இந்த கரண்டியில விட்டு உள்ள இருந்து அப்படியே நம்ம நோண்டி எடுத்துடலாம் வண்டை எடுக்கிறதுக்கு. அப்ப வண்டை எடுத்துட்டு அந்த தூர் பகுதியில மணலை நல்லா பெருமணலை வச்சு நல்லா ஃபுல்லா பேக்கிங் பண்ணிட்டோம்னா தண்டு பகுதி வந்து பாதிக்காது. கொஞ்ச நாள்ல ஒரு வாரத்திலேயே வந்து உங்களுக்கு தண்டு எப்பவும் போல வளர்ச்சி அடைஞ்சிடும். இப்ப வந்து இது வந்து இந்த மெத்தட் வந்து நீங்க இப்ப எத்தனையோ நாளா இதை ஃபாலோ பண்ணிட்டு இது நாங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 மாசமா தான். 3 மாதம். இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு எத்தனை தென்னை மரம் உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு? ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எங்களுக்கு 10க்கு வந்து ஒரு 3 மரம் 4 மரம் போகும். 10ல வந்து 3 மரம், 10க்கு 3 கண்ணை போடுவோம் எங்கேயாச்சும். ஏன்னா கோழி வேற பெரிய தோப்புகள்லாம் இருக்கா இல்லையா, நாங்க பராமரிக்கிற மாதிரி அவங்க பராமரிக்கிறது இல்ல. அங்க வேஸ்டேஜ் நிறைய இருக்கு. கஜா புயல் அடிவட்ட மரம் எல்லாம் ஒரு இடத்துல வந்து பட்டை மரத்துல இருந்து தான் உருவாகுது. அதனால நாங்க வந்து பட்டை மரத்தை அந்த தோப்புல அப்புறப்படுத்தல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பிடபிள்யூல அந்த குளத்துல போட்டிருந்தாங்க. அந்த குளத்துல போட்டிருக்கிறதெல்லாம் நாங்க வந்து நெருப்பு வச்சு தீயிட்டு வந்து கொளுத்திட்டோம். அதனால எங்களுக்கு காண்டாமிருகம் இது நாங்க பொது இடத்துல போட்டுறதுக்கு தான் கொளுத்துற முடிஞ்சு அவங்க தோட்டத்தில் இருக்கிறதுக்கு எங்களால போய் இது பண்ண முடியல. ஏன்னா பார்ட் நம்பர் ஓனர் அவரு அத்தமீறி நுழையக்கூடாதா இல்லையா, அதனால நாங்க இப்போ வந்து வண்டு பிடிக்கிறது இது பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நீங்க பாருங்க அந்த வண்டே பாருங்க, இப்ப நேற்று விழுந்த வண்டு, இந்த வண்டு பாருங்க நல்லா உயிரோட இருக்கு பாத்துக்கங்க. இன்னும் ஒரு நாள் சென்றுச்சுன்னா இந்த வண்டு செத்துறோம். மேக்சிமம் நாங்க கொடுக்குற கலவையில அது செத்துறோம். இன்னைக்கு நைட்டு விழுந்ததுனால அது இருக்கு. இதெல்லாம் நேற்று விழுந்தது. 2 நாளைக்கு ஒருக்கா நாங்க வந்து தொட்டியை சுத்தம் பண்ணிட்டு மறு கஞ்சி ஊத்துறோம். 2 நாளைக்கு ஒருக்கா கஞ்சி ஊத்துவோம். இல்லாட்டி அதுல வந்து மருந்து இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு ஊத்தி விட்டு அதை தெளிவு பண்ணிக்கிறது. இதுதான் அருமையான மெத்தட். நீங்க விவசாயிகளை இதை பார்த்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணியோம்னா கண்ணுகளை மற்ற விவசாயிகளும் சேதமெல்லாம். உங்களுடைய அனைவரின் சார்பாக உயர்திரு மிஸ்டர் நாகராஜன் சாருக்கும் திருப்பதி சாருக்கும் நன்றி சொல்லுங்க. இப்ப நாகராஜன், இப்ப திருப்பதி சார் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன். இப்ப இதை வந்து 3 மாதமா அண்ணன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னீங்க. இப்ப ஒரு நாளைக்கு வந்து இப்ப எத்தனை வாளி கட்டி இருக்கீங்க? 40 வாளியா? இது ஒரு நாளைக்கு எத்தனை வண்டு வந்து வாளியில விழுகுது? குறைந்தபட்சம் சராசரி 3-4 ஒரு வாளிக்கு 3 4. அப்ப ஒரு நாளைக்கு 100 வண்டுகளுக்கு மேல பிடிக்கிறீங்க. சரி, ஓகே.
இப்ப முன்னாடி நீங்க 15 நாளைக்கு ஒருக்கா மருந்து வைக்கல, இந்த வண்டு பராமரிக்கல, அப்ப வந்து வண்டினுடைய தாக்கு தென்னை மரம் நிறைய டேமேஜ் ஆயிடுச்சு சொன்னாரு. இப்ப வந்து உங்களுக்கு உத்தரவாதம் எப்படி வண்டினுடைய தாக்குதல் குறைஞ்சிருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. குறைஞ்சிருக்கு சார். இப்போ 95% குறைஞ்சிருக்கு. எங்கேயாவது 1-2 மேற்கொண்டு விழுகிறதா இந்த டீம் வந்து நீங்க பாக்குறீங்க. இப்ப வந்து இந்த தென்னங்கன்றுடைய வளர்ச்சியை பற்றி நீங்க தான் இந்த நடவு பண்ணும்போது பசுமை பூமி இருந்து நீங்க எடுத்துட்டு வந்தீங்க. ஒரு இலை கண்டு ஆரம்பத்துல 3 மாத வளர்ச்சி கம்மியா இருந்துச்சு. இப்ப உரிமையாளர் வந்து பார்த்து 4 மாதமா நாகராஜன் சார் தலைமையில நீங்க பக்காவை பாருங்கன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க உங்க டீம் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அதோட பராமரிப்பு அண்ணன் சொன்ன மாதிரி வாழை தண்டு சருகன்னா நம்ம மூடாக்கு விவாசம் பாருங்க. அண்ணன் சொன்னாரு நாகராஜன் சார், இங்க பாருங்க இந்த வாழை தண்டு சருகு எல்லாத்தையும் மூடாக்கு நம்ம பண்ணோம் மல்ச்சிங். அதுக்கப்புறம் இதோட வளர்ச்சி எப்படி தெரியும்? கொஞ்சம் நல்லா வளர்ச்சி நல்லா இருக்கு சார். ஏன்னா குப்பையில மடிக்க வேர்கள் நல்லா போக பொது உறுப்பு கொடுத்து வளர்ச்சி கொஞ்சம் வளர்ச்சி நல்லா இருக்கு. ரெண்டாவது ஈரப்பதம் நல்லா இருக்கு சார். ஆமா 5 துண்டு வச்சாங்க சார். இப்ப வந்து நீங்க வந்து இதனுடைய பசுமை பூமியோட இப்ப பக்கத்துல தென்னங்கன்று வாங்கி போட்டிருக்காங்க. எங்கெங்கோ பெரிய பெரிய நிறுவனத்துல வாங்கி போட்டிருக்காங்க. மக்கள் வந்து நம்ம தோட்டத்தை மற்ற தோட்டத்துக்கும் நம்ம தோட்டத்துக்கு ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கு தெரியும்? வித்தியாசம் இருக்கு சார். எல்லா கண்ணை விட உங்கள்கிட்ட நடராஜன் வாங்குறது கொஞ்சம் நல்லா. அது உண்மையா இருக்கு. உண்மை பராமரிக்கிறதுக்குள்ள ஐடியா தொழில்நுட்பங்களை பசுமை வந்து கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? அவங்க வந்து இந்த கண்ணு எங்க வாங்குனீங்க, இந்த கண்ணுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு மத்தவங்க கேக்குறாங்க. அதான் நான் என்ன சொல்லிடுறேன்னா, அண்ணன் வந்து திருப்பதி அண்ணனுக்கு தான் தெரியும். அவரு பசுமை பூமியுடைய ஓனர், அவர் தான் தெரியும். இல்லடா இந்த எங்களுடைய ஓனர் அவரு எப்பாச்சும் ஒரு மாதத்துக்கு 2-3 டைம் விசிட் வருவாரு. ஏன்னா அவர் ஆபீஸரா இருக்கிறதுனால அண்ணன் தான் வந்து நம்பர் ஆஃப் ஓனர் திரு முத்தல் அண்ணன். அவங்க தான் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். நீங்க அவங்கள கேட்டுக்கிறீங்க. ஏன்னா நாங்கள் ரோட்டு ஓரத்தில் போட்டுக்கிறதுனால இந்த கண்ணுடைய வளர்ச்சி, ஏன்னா பசுமை பூமியினுடைய நேரடி பார்வையில் இருக்கிறதுனால அவங்க வந்து சொல்றதை நாங்கள் ஃபாலோ பண்றோம். சரி, ஃபாலோ பண்றதுனால எங்களுக்கு கண்ணுடைய வளர்ச்சி அதிகமாக வளர்ச்சியோட நம்ம கண்ணுடைய வளர்ச்சியா இருக்கு. பார்க்குற மக்கள் வந்து எங்க எடுத்தாலும் எங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து பசுமை பூமியுடைய ஆராய்ச்சி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு மக்கள் பொதுமக்களும் வந்து பயன்படுத்துமாறு நான் கேட்டுக்கிறேன். சரி, இப்போ நம்ம உரிமையாளர் அவர் பேசுறதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன பண்றேன்னு சொன்னா, இந்த கன்றுகளை பற்றி மக்கள் வந்து உண்மைத்தன்மை நண்பகத்தன்மை நல்லா இருக்கு. இப்போ ஏன்னா நீங்க ஒரு ஓனர், நீங்க மேனேஜராக இருந்தாலும் உரிமையாளர் நிற்கிறாங்க. இப்போ உங்களுடைய இப்போ வந்து கஸ்டமர் வியூவர்ஸ் இதை கேட்டு அவங்க சந்தேகத்தை நிவர்த்தி செய்யணும். நீங்க அவங்களுக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கறதுக்கு உங்களுடைய பேரு மொபைல் நம்பரை ஃபர்ஸ்ட் தெரியப்படுத்துறீங்க. என்னுடைய பேரு சி நாகராசன், சன் ஆஃப் சின்னையா, முள்ளங்குறிச்சி பஞ்சாயத்து தான். இந்த தோட்டத்துக்கும் இப்போ அருகாமையில் தான் இருக்குது. ஒரு 1/2 கிலோமீட்டர் என்னுடைய வீடு இருக்குது. என்னுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் 94 89 17 55 36. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 94 89 17 55 36. இன்னொரு நம்பர் நான் வச்சுருக்கிறேன், வோடஃபோன் நம்பரு 70 940 51 956. 70 940 51 956. இதுதான் என்னுடைய வோடஃபோன். இது 2 தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரே விவசாயிகள் வந்து சந்தேகம் இருந்தால் உங்கள்கிட்ட வந்து சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் நாங்கள் வந்து அடி உரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கண்ணை கோழி வந்து 1 மீட்ரு சுத்தளவில் வந்து பள்ளம் எடுத்து குப்பை வச்சோம். அதாவது ஒரு கண்ணுக்கு 2 கூட குப்பை வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் சென்றாப்புல அந்த வட்டப்பாதை விட்டு தனியாக ஒரு 1/2 அடி விட்டுட்டு தேங்காய் நார், அதாவது தேங்காய் பஞ்சு கொண்டு வந்து ஒரு கண்ணுக்கு 15 கிலோ மேக்ஸிமம், அதிகபட்சம் 15 கிலோ, குறைந்தபட்சம் 10 கிலோ மேனியும் வந்து வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா சாம்பல் மில்லுலேருந்து சாம்பல் அள்ளியாந்து ஒரு கண்ணுக்கு 3-4 கூட வச்சு இப்போ வந்து பராமரிச்சிருக்கோம். அதனால் எங்களுக்கு வந்து முன்னாடி நாங்கள் பார்த்தீங்கன்னா 10 நாளுக்கு ஒருக்கா நாங்கள் தண்ணி கட்டணும். ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கிற 4 பேர் தான் பாஞ்சு வர முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணோடனே அது அக்ரி சார் திரு பசுமை பூமியுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு நடராஜன் சார் சொன்னதுனால நாங்கள் அதை ஃபாலோ பண்ணதுனால இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா ஈரமாக இருக்குது. அந்த பகுதி வந்து கண்ணை கோழி பார்த்தீங்கன்னா பசுமையாகவே இருக்குது. அவங்க பேர் எப்படியோ பசுமை பூமியாக, அதே மாதிரி எங்கள் பிள்ளையும் பசுமை பூமியாக ஆக்கி வச்சுருக்காரு. இல்லை உங்களுக்கு எது டவுட் இருந்துச்சு, காண்டாமிரம் ஒன்று கட்டுப்படுது எப்படி கண்ணை வளர்ச்சி எப்படி பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய தலைவர் இந்த பிள்ளையோட நம்பர் ஆஃப் த ஒன் ஆஃப் த பார்ட்டி திரு முத்தாலண்ணன் பேசுவாங்க. நீங்கள் அவங்ககிட்டையும் கேட்டுக்கோங்க. திருப்பதி சார் என்னுடைய பேர் திருப்பதி சன்னா வெங்கடாசலம், செட்டி கணக்குடி தாலுகா, முள்ளங்குறிச்சி. நீங்கள் ஃபோன் நம்பர் பாருங்கள் 90 47 19 95 67. 90 47 19 95 67. ஓகே. இப்போ விவாஸ்
நம்ம இப்போ கதாநாயகர்கள் இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளருடைய மைத்தினர் உயர் திரு மிஸ்டர் முத்தழகர் சார். இதில் வந்து என்னென்ன அவர் செய்துட்டு இருக்காரு, தென்னை பசுமை பூமியினுடைய இதெல்லாம் எல்லாமே தெளிவாக சொல்லுவாங்க. மரியாதைக்குரிய ஐயா அவர்களே, இந்த தோட்டத்தில் பராமரிப்பு செய்து வருகிறது. ஐயா என்ன திட்டங்களை செய்ய சொல்கிறார்களோ அந்தபடி நாங்கள் பராமரித்து என்ன இந்த கொள்ளையுடைய ஓனர் மைத்தினர் வரவுள்ள நாங்கள் இருந்து கண்காணிப்பாக பார்த்து இந்த கொள்ளையை வளர்ச்சி கொண்டு வந்து இருக்கிறோம். சார் என்ன சொல்கிறார்களோ அந்த மருந்துகளை பயன்படுத்தி கண்காணித்து வந்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் தினமும் 4 பேர் 5 பேர் இந்த கண்ணுகளை பார்க்கிறதான் வேலை பார்த்து பராமரித்து வந்து கொண்டு இருக்கோம். சரி, இப்போ வந்து இந்த தென்னங்கன்று போட்டு இறக்கவே 10 மாதம் ஆச்சு. இப்போ தொழில்நுட்பங்கள் பசுமை பூமி வழங்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து அவர் ஓனருடைய மைத்துரை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் பல நிறுவனங்களை வச்சு நடத்திட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு கன்றுக்கு மேலே இதனுடைய பசுமை பூமிக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை எப்படி இருக்கு? இந்த கன்றினுடைய வளர்ச்சி இதனுடைய தன்மை எப்படி இருக்குன்னு வியூவர் சொல்லுங்க சார். இப்போ இந்த தோட்டத்துக்கு வந்து 4 மாதம் ஆகுது. நீங்கள் ஆமாம், ஆரம்பத்தில் திருப்பதி இருந்தாங்க. 4 மாதம் உறவு. இந்த கண்ணுடைய வளர்ச்சி வேற வளர்ச்சி. நீங்க சொல்ல சொல்ல என்னென்ன செய்தோமோ அதுக்கு வளர்ச்சி. அந்த சைடு ஒரு 3 துண்டு இருக்கு. இந்த மட்டை இந்த சருவு இதெல்லாம் வேஸ்ட்டுகள் வைக்காதனால அந்த கண்ணு எடுக்கவும் இல்லை. அந்த வேஸ்ட் வைக்காதனால வெரி குட் வியூவர்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. அண்ணனுக்கு நிச்சயமாக நம்ம ஒரு பலத்த கரவோசையோட அவருக்கு நன்றி சொல்லுவோம். அதாவது நீங்க வந்து வேஸ்ட்டுகளை வேணா எரிக்கிறீங்க, அது நாகராஜ் அண்ணன் தெளிவா சொன்னாரு. இப்ப கூட இங்க பாருங்க, அந்த வேஸ்ட்டுகளை போடுறாரு. அந்த வேஸ்டினுடைய தன்மையை ஒரு விவசாயி உணர்ந்து சொல்றாரு பாருங்க. அது வந்து இதுக்கு முன்னாடி நீங்க அந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டீங்களா சார்? நீங்க முன்னாடி வேஸ்ட்டுகள் போடுறதா கரையா வரும் இந்த பிள்ளையே நான் போடல சார். சரி, தெளிவா பாக்குற பொழுது இந்த பிள்ளை சாரை எடுத்து அவங்களே 2 தூருக்கு போட்டு போறாங்களே, நம்ம அள்ளி போடாம பச்சையா இருக்கு திருப்பி மண்டிருமே இன்ன வரையும் பயந்துக்கே அள்ளி போடல சார். அப்புறம் பார்த்த பொழுது அதுக்கும் பிறகு இந்த வாழைக்குள்ள உள்ள இதுக்கு வேஸ்ட் போட்டதுக்கும் போடாததுக்கும் என்ன வித்தியாசம்? வேஸ்ட் போட்டதுக்கு இந்த 4 துண்டு 5 துண்டையும் பாருங்க சார். இந்த இத நம்ம வேஸ்ட் அந்த போட்டா சார். இந்த 2 துண்டு அந்த மூளை அந்த மூளை வேஸ்ட் போடல. அதோட தரத்தை காமிச்சிருச்சு. வளர்ச்சி வித்தியாசமா இருக்கு, மஞ்சளா இருக்கு. அதனால அதை வைக்காம விட்டோமேட்டு இனிமே கீங்கட்ட குத்தனோம்னாக்க அதுல அள்ளி கொண்டாந்து வச்சு இது ஒண்ணும் சார். எல்லா இடத்துக்கும் பராமரிச்சு வச்சிருக்கு. தேமணி இருக்கு எல்லாருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த பசுமை பூமி இந்த கன்றுடைய வளர்ச்சிக்கு மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கை. நான் வந்ததுக்கு பிறகு போட்டிருக்காங்க இதே மாதிரி என்ன நிறைய போட்டிருக்காங்க சார். எல்லாம் மஞ்சள் கொத்து மை முன்ன மைத்தினர் அவர் பழனியோட போய் பார்த்தேன் சார். சரி, தோட்டத்துக்கு அன்னைக்கு போனேன். அவ்வளவு தார்கள் கொஞ்சம் நல்லா இருக்கு, வாழைத்தார்கள் கொஞ்சம் நல்லா இருக்கு. கண்ணுகள் வளருது கன்று இல்ல அது அப்படியே பதுங்கி இருக்கு. இப்போ கூட நான் பாட்டு வந்தேன் ரோட்டு ஓரத்துல. இதோட பெரிய மரம் இப்ப இந்த வருஷம் காப்புக்கு வந்துடும். நடு கொடுத்தது தொங்குது, கடிச்சு கொடுத்து தொங்குது. அவ்வளவு பெரிய மரத்தையே கடிச்சிருக்கு. அந்த தோட்டத்துல போய் பார்க்கிற பொழுது அந்த துண்டுகள்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் சார் அங்க இருக்கு. வாழை மட்டும் ஒரு சுட்டி சுட்டியா கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா மீது நம்முடைய பராமரிப்பு விவசாயி இவர் என்ன சொல்ல வரான்னு சொன்ன விவசாயி இவருடைய உறவுக்காரரு அது இன்னொரு தோட்டத்துல வந்து தென்னங்கன்று நடவு செய்திருக்காங்க. பட் அந்த கண்ணு வந்து 620 ரூபாய்க்கு இன்னொரு நிறுவனத்துல வாங்குறாங்க. அது நான் பேர் சொல்லக்கூடாது. இதே கண்ணு நான் சிரஞ்சி ஒன்றும் 350 ரூபா கொடுத்தேன். அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிகள். அவங்க எப்பேர்கிட்ட தென்னங்கன்று வாங்கினாங்க. இப்ப சாருடைய மைத்துனர் இன்னும் அவங்களுடைய உறவுக்காரர் இன்னொரு இடத்துல அந்த கண்ணு தான் சரியா இல்லை, இதனுடைய வளர்ச்சிக்கும் இதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு சார் வந்து அதான் விவரமா சொல்றாரு. இருக்கு சார். இந்த கண்ணுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அது 610 20 ரூபா. பாதி 710 கொடுத்தா. இப்ப இந்த பாருங்க அவரு மல்ச்சியம் வந்து பண்ணிட்டு இருக்காரு அண்ணன் நாகராஜ் அண்ணன். இப்ப பாருங்க அண்ணன் சொன்ன மாதிரி முதல் வந்து உங்க அந்த மூடாக்கு மேல நம்பிக்கை இருந்துச்சா இல்லையா சார்? நம்பிக்கை இருந்துச்சு சார். இல்ல நான் இலதலை போட சொல்லும் போது அது நம்பிக்கை இல்லை சார். எலி வந்து அடையுது, கரையா வெட்டி விடுமோங்கிற பயத்தில். சரி சரி. அப்புறம் தான் அந்த இதுக்கு சார் நீங்க கொண்டா கோயில குருண மருந்து இதெல்லாம் கலந்து போடுங்கன்னாங்க. அது மைக்க இதோடைய பவரு வாரம் தான் சார் தெரிஞ்சு. அதனாலதான் இந்த கட்டையில வெட்டி கொண்டா அந்த 3 துண்டு இது எரிக்க மாட்டோம். தயவு செய்து அண்ணனுக்கு நம்ம நன்றி சொல்லுங்க. ஒரு மிகப்பெரிய விவசாயி உணர்ந்து அதை சொல்றாரு. தயவு செய்து அவருக்கு நம்ம நன்றியே சொல்லுங்க. அதனால இனி எரிக்க கூடாது. அதெல்லாம் உரமா போட்டணும். இப்ப இந்த தாறு வெட்டுற மட்டையிலையும் பீஸா வெட்டி கொள்ளக்குள்ளே போட்டுருவோம். அது இனி அதுக்குள்ள வைக்க முடியாது சார்.
முதல்ல கட்டை பூரா நிறைய அள்ளி வச்சிருக்கு, சருவு அள்ளி வச்சிருக்கு, சாம்பார் இதெல்லாம் போட்டு வச்சோடனே உயரமாயிருச்சு, தெளிம்பாயிருது. இனி வெளிப்படுத்தி இந்த இதுக்கெல்லாம் நம்ம அந்த கிளம்பாம இருக்கிற கண்ணுகள் அதை உரமா மாத்திரம் போட்டா அதனோட பயன் வந்து தனியாவே தெரியும் சார். அதான் தெரிஞ்சிருச்சு நல்ல வித்தியாசம் தெரியுது 4 மாதத்துக்கு பிறகு. ஓகே சார், ஓகே சார். சார் இப்ப உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பரு சாருடைய மொபைல் நம்பர் விவாஸ். இப்ப இவர் தான் இந்த உரிமையாளருடைய நான் மைத்துனர், இவருடைய இன்சார்ஜில் தான் நாகராஜன் சார் திருப்பதி சார் ஒர்க் பண்றாங்க. இவங்க நான் முதல்ல இந்த மூடாக்க பற்றி சொல்லுவோம் பாருங்க, அடிக்கடி நான் சொல்லுவேன், நீங்க வேஸ்ட்டுகளை அதுக்கு உரமா மாத்துங்க, வாழை தண்டு சருகு. அதை வந்து ஃபர்ஸ்ட் நான் செய்யும் போது இவங்களை புதுசா இருந்ததுனால, ஏன்னா இவங்க வந்து தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொல்ற மாதிரி அவங்க அதை ஏத்துக்கிடல. அப்புறம் நானே பண்ணிட்டேன், இருங்க ஒரு நிமிஷம், நானே பண்ணிட்டேன். பண்ணின பிறகுதான், அதை உணர்ந்த பிறகுதான் இப்ப வந்து அண்ணன் வந்து இதான் மற்ற விவசாயிகளுக்கு நீங்க தெரியப்படுத்திட்டு இருக்கீங்களா? ஆமா சார். மற்ற விவசாயிகளுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? இப்ப மற்ற விவசாயிகளுக்கு அவங்கள்ட்ட வாழை இது இல்லை சார், அதுக்கு பராமரிப்பா சொல்லிட்டு இத மாதிரி இருக்கிற இதுகளை வெட்டி களை வெட்டி அதுக்குள்ளே அள்ளி போடுங்க. அதனால உங்களுக்கு என்ன பயன் அடைஞ்சிங்க? அந்த வேஸ்ட்டுகள் நீங்க போடுறீங்க, அதனால என்ன பயன் அடைஞ்சிங்க? அதனால ஒரு முக்கியமான விஷயம் சார், பயன் அடைஞ்சது பேச்சுகள் போட்டதுனால இந்த கண்ணு வளர்ச்சியை பயன் ஈரப்பதம் இப்போ வந்து நார் சாம்பல் போட்டதும் பிறகு எங்களுக்கு 10 நாள் சென்று 15 நாள் சென்று தண்ணி அரைக்கிறாங்க. இல்லைன்னா 10 காஞ்சிருச்சு, காஞ்சி குறையில காஞ்சிடும், 3 நாள் 4 நாள் அரைக்கணும். இப்போ ஈரம் வந்துடும், இப்போ சோறாம இருக்கு, அந்த மப்பு கீழே ஈரம் இருக்கு, ஈரம் கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதனால தவறி இருந்தாங்க. சரி, ஓகே. இதை பசுமை பூமி வந்து நிச்சயமா சொல்ற நான் சொல்லுவதேன்னா 100க்கு 100 உண்மை. என்னுடைய கடந்த கால 25 வருடங்களுடைய ஆராய்ச்சியை நான் ஒவ்வொரு தோட்டமா பண்ணிட்டு இருக்கேன். இந்த உரிமையாளர் வந்து ஒரு 4 மாதமா எங்களுக்கு புல் உரிமை கொடுத்ததுனால தான் நாங்கள் இந்த மூடாக்கு, இந்த தென்னை நார்க்கழிவு, சாம்பல் இதெல்லாம் உரமா நாங்கள் மாற்றி அதனுடைய ரிசல்ட் இங்கே பாருங்க, நீங்கள் பக்கத்திலே நிற்கிறீங்க, அதை பாருங்க அங்கேயே இருக்குது கண்டுகள். இதனுடைய வளர்ச்சியை நீங்கள் எல்லாமே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ஏறக்குறைய ஒரு 10 மாத கன்றுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஐயாவுடைய நம்பரு நீங்கள் தயவு செய்து ஒவ்வொரு விவசாய பெருமக்களும் தென்னங்கண்டு நீங்கள் நடவு செய்கிறதுக்கு முன்னாடி தயவு செய்ய சொல்றேன், உலகத்திலேயே இதை மாதிரி ஒரு அறிவு சார்ந்த நிறுவனம், அறிவு சார்ந்த தொழில்நுட்பங்கள் எந்த நிறுவனமும் வழங்குறது இல்லை. தென்னங்கட்டுகள் விற்பாங்க, அண்ணன் சொன்ன மாதிரி 610 ரூபாய் வாங்கி போட்டாங்க. ஆனால் இதை விடவும் மோசமாக இருக்குன்னு சொல்லி நான் பேர் சொல்ல விரும்பலை. ஆனால் நம்ம பசுமை பூமி கண்டு கொடுக்கறது மட்டுமில்ல, அதை பராமரிக்கிறது, அதனுடைய தொழில்நுட்பங்கள் எல்லாமே நம்ம வழங்கி ஒரு போர் வீரனாக, ஒரு எல்லையினுடைய போர் வீரனாக பசுமை பூமி ஏற்பட்டு கொண்டிருப்பதை அவர் உரிமையாளரே அவர் ஒத்துக்கிட்டாரு. இப்போ நீங்கள் உரிமையாளருக்கு தயவு செய்து அனைவரும் நன்றி சொல்லுங்க. அவங்கள்ட்ட நீங்கள் தொழில்நுட்பங்களை அவங்களோட டைமை கேட்டு தயவு செய்து பேசுங்க. இதை மாதிரி உடைய ஆராய்ச்சி, அதாவது ஏட்டு படிப்பு, நமக்கு சுரக்காயின்னு சொல்லுவாங்க, இது வந்து ஏட்டு படிப்பு இல்லை, அனுபவ படிப்பு. அவங்க வந்து ஒரு எம்ஏயா இருக்கட்டும், அவர் ஒரு விவசாயியா இருக்கட்டும், இவர் ஒரு தொழில் அதிபராக இருந்தால் கூட நம்ம ஏட்டு படிப்பை மீறி ஆராய்ச்சியினுடைய முடிவுகளை பிராக்டிகலாக அவங்க உணர்ந்துட்டாங்க. இப்போ இவன் அதனால பல லட்சக்கணக்கான விவசாயிகள் நீங்கள் பயனடைய வேண்டியதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். வேற என்னுடைய தரத்தை பற்றி நான் போடுறதுக்காக அந்த வீடியோ போடல. இப்போ அண்ணனுடைய நம்பரை சொல்கிறேன், உயர்திரு மிஸ்டர் முத்தழகு. நான் முதலே சொன்னேன், கடுக்காக்காடு, இதனுடைய செட்டி விடுதி, புதுக்கோட்டை மாவட்டம், கரும்பக்குடி தாலுக்கா. ஐயாவோட நம்பர் 93 44 44 48 47 57 39 39. ஒரு கூட சொன்னேன் சார், 93 44 48 57 39. இவர் மிஸ்டர் உயர்திரு மிஸ்டர் முத்தழகு சார் வந்து இப்போ நம்ம பேசிட்டோம். விவர்ஸ், இந்த பாருங்க கண்டுகள் எல்லாம் பார்க்குறீங்க. அந்த வட்டப்பாத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வட்டப்பாத்தி எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காருன்னு பாருங்க. இதை மாதிரி நீங்கள் பண்ணிட்டு அண்ணன் சொன்ன மாதிரி இது 2 3 வருஷம் என்ன, கண்டிப்பாக இன்னும் ஏறக்குறைய ஒரு 12 மாதம் இருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு 14 மாதம் இருக்கு, இன்னும் 2 வருஷம் முடிய நிச்சயமா சொல்றேன், இவங்க இந்த ஏரியாவை ஈவனா காய்ப்புக்கு கொண்டு வருவாங்க என்று கூறி, பசுமை பூமி வந்து நான் சொல்ற பாருங்க, நாரோடு சேர்ந்து பூவோடு சேர்ந்து நாரும் பணம் பெறுவது மாதிரி, நகமும் சதையும் மாதிரி, ரத்த ஓட்டமும் சுவாசிக்கிற காற்ற மாதிரி பசுமை பூமியினுடைய கண்டுகள் மட்டுமல்ல, அதனுடைய தொழில்நுட்பங்களை இவங்க கத்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் சொல்ற மாதிரி நிச்சயமா சொல்றேன், இவங்க 3 பேரும் நம்முடைய இராணுவ சிப்பந்திகள். அதாவது இராணுவம் வந்து எப்படி ஒரு நாட்டினுடைய கமாண்டர் சொல்லுவோன்னா, அதாவது கப்பல் படை, இராணுவ படை, ஏர்போர்ஸ், அதே மாதிரி இவங்க வந்து விவசாயிகளுக்கு ஒரு படை தளபதியாளாக, ஏன்னா இவங்க கத்துக்கிட்டாங்க, உணர்ந்துட்டாங்க. மூடாக்குன்னு சொல்ல என்ன,
இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டனால நிச்சயமாக சொல்கிறேன், உயர் திரு மிஸ்டர் ஓனர் அவர்களுக்கும் அவருடைய மைத்துனர் அவர்களுக்கும் அவருடைய மேனேஜர் அவர்களுக்கும் பசுமை பூமியின் வாயிலாக நீங்களும் நன்றி சொல்லுங்க, நானும் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் சொல்ல பாருங்க, விவசாயிகளை ஆராய்ச்சியாளராக மாற்றுவதுதான் பசுமை பூமியினுடைய கடமை. இப்போ 3 ஆராய்ச்சியாளர்களை நான் நிச்சயமாக மாற்றி விட்டேன். இப்போ விவசாயிகள் ஆராய்ச்சியாளர்கள் என்று கூறி பசுமை பூமி ஒவ்வொரு விவசாயிகளையும் ஆராய்ச்சியாளராக மாற்றும் என்பதே இப்போது உண்மை நிரூபணமாகிவிட்டது. ஆகையால் அவருடைய ஓனர் அவர்களுக்கும் இவங்க உயர் திரு மிஸ்டர் அவருடைய மைத்துனர் அவர்களுக்கும் நாகராஜன் சார் அவர்களுக்கும் திருப்பதி சார் அவர்களுக்கும் இங்கே பாருங்க, இந்த வண்டு எவ்வளோ வண்டு இங்கே பாருங்க, குவியலாக வண்டை பிடிச்சி வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பசுமை பூமியினுடைய தொழில்நுட்பங்கள் மற்றும் அவங்களுடைய அணுகுமுறை பிளஸ் நமக்கு கொடுத்த சுதந்திரம் என்று கூறி பசுமை பூமி வாழட்டும், தலைக்கட்டும், இல்லந்தோறும் பசுமை பூமி விவசாயிகளின் வேத நூல். பசுமை பூமியினுடைய ஒவ்வொரு விவசாயிகளும் ஆராய்ச்சியாளர்கள். இப்பொழுது 3 ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கிவிட்டேன் என்ற ஒரு பெருமையோடு இந்த மண்ணை விட்டு நாம் செத்தாலும் பசுமை பூமி ஒவ்வொரு வீட்டிலும் இதை இப்போ 3 விவசாயிகள். இனி இவங்க என்ன ஆகும், இவங்களோட உறவுக்காரங்க சொந்தக்காரங்க நட்பு வட்டாரத்துக்கு பரவி பசுமை பூமி ஒவ்வொரு வீடும் விவசாயினுடைய வேத நூலாக மாறும் என்பதை மிக்க மகிழ்ச்சியோட, இனி மரணத்தை தழுவினால் கூட எனக்கு நிச்சயமே இவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு நான் எத்தனையோ வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், நிச்சயமாக சொல்கிறேன், அதை உணர்ந்துட்டேன்னு சொன்னாங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்று கூறி அனைவரும் அவர்களுக்கு நன்றியை கூறுங்கள். தயவு செய்து அவங்கள்ட்ட ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் ஷேர் பண்ணுங்க என்று கூறி, கண்டு வாங்குறது முக்கியம் இல்லை, தரத்தை மெயின்டைன் பண்ணுங்க, பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகையால் பசுமை பூமி உங்களுடைய ஒவ்வொரு வீட்டில் இருக்க வேண்டிய புத்தகம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.